உன்னத பாட்டின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனம். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வருகிற யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள், அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள், அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உன்னை பெற்றாள். ஆமென். நீங்கள் இந்த வசனத்திலே நீங்கள் கவனிப்பீர்களானால், வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? அங்கே இந்த வனாந்தரத்திலே வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள் சொல்லி தன் நேசர் மேலே சார்ந்து கொண்டு. எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளையே, கர்த்தரை சார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் மேலே ஒரு நேசமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு அநேக காரியங்கள் தேவனை சார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கையிலே நாம் அநேகர் இல்லாமல் இருக்கிறோம். தேவனை சார்ந்து நமக்கு ஒரு காரியம் நீங்கள் கவனிங்க. ஆதாம் ஏவாள் ஆதியில் நம்மளுடைய இந்த சத்துருடைய கிரியை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனை சார்ந்து கொள்ளாத இருக்கிற ஒரு காரியம், தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிற ஒரு காரியம். நீங்கள் ஆதாமின் ஏவாளை நீங்கள் ஆதியில் நீங்கள் கவனிச்சிங்களான்னா, சத்துரு செய்த காரியம் சார்ந்து இருந்த ஆதாமின் ஏவாளையும் கர்த்தரின் மேல் சார்ந்து கொள்ளாமல் இருக்க அவள் செய்தாள். அதுதான் அவனுடைய பெரிய கிரியையாக இருக்கிறது. ஒன்று இந்த காலவேளை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் உறவுகளை கூட ஆண்டவர் இப்படித்தான் வச்சிருக்கிறாங்க. மனைவியானவள் கணவனை சார்ந்திருக்க வேண்டும், கணவனானவள் மனைவியை சார்ந்திருக்க வேண்டும். இந்த சார்ந்து இல்லாத ஒரு குடும்பம் ஒரு நல்ல குடும்பமாக, கர்த்தரால் கட்டப்பட்ட குடும்பமாக இருக்காது. அது தன்னுடைய இஷ்டம் போல, தம் எண்ணம் போல. ஒரு கணவன் தான் இஷ்டத்துக்கும் தான் எண்ணம் போல, மனைவி தான் இஷ்டத்துக்கும் அவங்க எண்ணம் போல, சார்ந்து இல்லாமல் ஒரு கணவன் மனைவி குடும்பத்தில் உறவு என்பது சார்ந்து இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் சார்ந்து. நான் சம்பாதிக்கிறேன், நான் உங்களை ஏன் சார்ந்து இருக்கேன்னா குடும்பம் வீணாகி, எனக்கு எல்லாம் இருக்குது, வசதி வாய்ப்புகள். இன்றைக்கி அநேக குடும்பங்கள் கணவன் மனைவி உறவுல கூட நீங்கள் ஏன் அது பிரிந்து போகுதுன்னா, உங்களை சார வேண்டிய விஷயம் எனக்கு கிடையாது. நீங்கள் அநேக அந்த காலத்திலலாம் ஒரு பிரிவு என்பதை புரிந்து கொள்வதற்காக இதை நான் சொல்கிறேன். பிரிவு என்பது இருக்காது. ஏன்னா ஒரு மகள், ஒரு மனவாட்டி முற்றிலுமாக கணவனை சார்ந்து தான் அவன் வாழ்க்கை இருக்கும். அப்படி தானேங்க, உண்மை தானே. ஆனால் இந்த காலத்தில் வேலைகள், வசதி, பணம் கணவனை சார்ந்தில்லாத ஒரு காரியம். 2 பேரும் வாழலாம், பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நான் சொல்லுவேன், சார்ந்து இல்லாத ஒரு வாழ்க்கை நிச்சயமாக அது பூரண அன்புள்ள வாழ்க்கையாக இருக்காது. அதை நீங்கள் அந்த வசனத்தில் கூட பாருங்கள். திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அது தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகள் எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். இந்த நேசம் இருக்குதுங்களே, அது மிகப்பெரிய ஒரு நேசமா. இந்த வனாந்தரத்தில் இருந்து தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டிருக்கிற காரியத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அது திரளான ஆஸ்திகளும் வெள்ளங்களும் அக்கினியும் அந்த நேசத்தை பிரிக்க மாட்டாது. திரளான ஆஸ்திக்கு முன்பாக, நேசத்துக்கு முன்பாக திரளான ஆஸ்திகளும் எடுபடாது என்கிற வசனம் சொல்கிறது. ஏன் அப்படின்னா, முற்றிலும் அன்பால் பிணைக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, முற்றிலும் அன்பால் சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. நம்ம சொல்லுவோம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முற்றிலும் எதை சார்ந்ததாக இருக்கக்கூடாது, அன்பால் சார்ந்ததாக, ஆண்டவரை சார்ந்து கொண்டதாக நம்ம இருக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் கர்த்தரை சார்ந்து கொள்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். நீங்கள் என்ன விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதமாக இருந்தாலும் இல்லை, அல்ல நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதமாக, சுகமானாலும் ஜீவனானாலும் நம்ம நம்பிக்கை எதை சார்ந்து இருக்கணும்னா கர்த்தரை சார்ந்து கொண்டிருப்பதாக இருக்கணும். நீங்கள் வாசியுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 5 முதல் 8 வரை உள்ள வசனத்தை
நீங்கள் வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். நீங்கள் அப்படியே நீங்கள் தியானம் பண்ணுங்க. கர்த்தரை சாந்தி கொள்ளாத இருக்கிற காரியங்கள் நீங்கள் கவனித்து பாருங்க நம்முடைய வாழ்க்கையில். வாசிங்கள், ஏசாயா 8:5 வாசிக்கும்படியாக. இன்னும் கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சீலோவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி ரேத்சீனையும் ரெமேலியாவின் குமாரனையும் சார்ந்து சந்தோஷிக்கிறபடியினால், இதோ ஆண்டவர் வல்லமையுள்ள திரளான ஆற்று நீரை போன்ற அசிரியாவின் ராஜாவையும் அவனுடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் புரள பண்ணுவார். அது அவர்களுடைய ஓடைகள் எல்லாவற்றின் மேலும் போய் அவர்களுடைய எல்லா கரைகள் மேல் புரண்டு யூதாவுக்குள் புகுந்து பிரவாகித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார். இம்மானுவேலே, அவன் செட்டைகளின் விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை மூடும். ஜனங்களே, நீங்கள் இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சீலாவின் தண்ணீர்களை அசட்ட பண்ணி ரெத்சீனையும் ரெமேலியாவின் குமாரரையும் சார்ந்து சந்தோஷித்திருக்கிறபடியா. இவங்க ஏன் சார்ந்து மற்ற காரியங்களை ஏன் சார்ந்து போனாங்கன்னா, இந்த கரையில் எப்படி ஓடுதுன்னா தண்ணி, மெதுவாய் ஓடுகிற தண்ணி. நீ அநேகருடைய வாழ்க்கையில நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவாய் ஓடுகிற தண்ணீர்னாலே எதை சார்ந்து கொள்கிறோம் என்றால், இங்க வேதம் அழகா சொல்கிறது, ரெத்சீனையும் ரெமேலியாவின் குமாரரையும் சார்ந்து கொள்கிறோம், கர்த்தரை சார்ந்து கொள்ளாத வண்ணமாக. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணி எப்படி ஓடுதா? தண்ணி எப்படி? மெதுவாய் ஓடுகிற தண்ணீர்களை அசட்ட பண்ணி, மெதுவாய் ஓடுகிற தண்ணீரை அசட்ட. ஆண்டவர் சொல்றாரு, நீ மெதுவா ஓடுகிறதான நீ அசட்ட பண்ணுகிறா. நான் சொல்லுவேன், அதை கரை புரண்டு ஓட செய்து உன் கழுத்தளவு அதை கொண்டு வருவது. ஆமென். சொல்லு, மெதுவாய் ஓடுகிற தண்ணி. ஏன் இன்றைக்கு நீ சார்ந்து கொள்ளல அப்படின்னா, தண்ணி எப்படி ஓடுது? மெதுவா ஓடுது. சபையில் எத்தனை பேர் இருக்கிறோம் சொல்லுங்க. ஒரு நான் மறுபடியும் சொல்றேன் இது நான் உண்மையாவே சொல்லுவேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க வருகிற போது இந்த சபைக்கு எந்த ஆத்மா கொடுத்திருக்கிறாங்களோ அதுல நான் மகிழ்ச்சியா இருக்கேன். இதுல நீங்க யாருன்னா விடுபட்டாதான் கொஞ்சம் வருத்தமா போகுது. நீங்க அம்மா வரல, திருவிருந்து ஆராதனை நான் சொல்லுவேன், இன்னும் இந்த 2 பேர் திருவிருந்து ஆராதனை கொடுக்குறேன்னா அவங்க வந்திருப்பாங்க. அதிகாலையில வர முடியல, திருவிருந்து 2 பேருக்கு கொடுக்கணும். இந்த அம்மாவும் வரல, அந்த அம்மாவும் வரல. ஆனா எனக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், கர்த்தருடைய திருவிருந்தை காட்டிலும் வேற எதுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு அர்த்தம். மன்னிச்சிருங்க தயவுசெய்து. நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு உடம்பு முடியலன்னா, நான் சொல்லுவேன், உங்க வீட்டில் ஆராதித்து திருவிருந்து ஆராதனை உங்க வீட்டிலே கொடுக்கணும். நீங்க ஒரு சிலராக இருந்தாலும் கவலை இல்லை. அதை பற்றி மெதுவாய் ஓடுகிற தண்ணீரை அசட்ட பண்ணுவதில்லை. எனக்கு தெரியும், இங்க வருகிற நீங்க கொடுக்கிற காணிக்கினாலும் மற்ற காரியங்களினாலும் ஏன்னா பரலோகம் எனக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கல. முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுக்காக முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம இன்றைய இப்போ கூட கொடுத்துருக்கலாம், அவங்க இங்க இருப்பாங்க. ஆனாலும் அதுக்கு நீங்களும் தயவு செய்து அசட்டை பண்ணாமல் இருக்கணும். முதல்ல அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதே ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம போயிட்டு 4 மணிக்கு நம்ம இருப்போம் இல்லைங்களா? நீங்கள் இப்போ 2 பேர் கூட வச்சுருந்தீங்க, அதிகாலையில் ஒரு 4:30 மணி 5:30 மணி 6 மணிக்கு வர முடியல அப்படின்னா, ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் பல மாதங்களாக நம்ம ஆலோசிப்போம். ஐயோ 15ஆம் தேதி இல்லைங்களா, 15ஆம் தேதி ஃபங்க்ஷன், 15ஆம் தேதி ஃபங்க்ஷன், என்ன புடவை கட்டணும், என்ன கதெல்லாம் அதெல்லாம் நம்ம ஆலோசிக்கணும். எதற்காக இதுக்கு சொல்கிறேன்னா, முக்கியத்துவம். நம்ம கரத்தில் இருக்கிற இந்த பாத்திரமும் அந்த ஒரு சாதாரண இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாச வாழ்க்கை. நாம அதை உட்கொள்கிற போது இது கர்த்தருடைய மாமிசம் அப்படின்னு நினைக்கணும், இது ஆண்டவருடைய ரத்தம் அப்படின்னு நினைக்கணும். இதுதான் விசுவாசம். நான் கடந்து சொல்றேன், அதை கொடுத்துருந்தா இருப்பாங்க. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, அசட்டை பண்ணுவதில்லை.
மெதுவாய் ஓடுகிற தண்ணீரை ஒருபோதும் அசட்டை பண்ணி நீங்க அந்த மெதுவாய் ஓடுகிற தண்ணீரை அசட்டை பண்ணி ரெட்சீனையும் ரெமேலியாவின் குமாரரையும் சார்ந்து கொள்கிற ஒரு வாழ்க்கை. எனக்கு என்ன இருக்கு? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என்ன இருக்கு? ஆண்டவர் என்ன அப்படி என்ன இருக்கு? ஆண்டவர்கிட்ட என்ன இருக்கு? நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைங்க, எல்லா நாளையும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. எல்லா விஷயத்திலும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. இதுதான் விசுவாச வாழ்க்கை. சத்துரு நம்ம கிட்ட கொடுக்கிற காரியமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ தேவனை சார்ந்து கொள்ளக்கூடாது. உண்மையாக ஒரு மணவாளனும் மணவாட்டி இருப்பாங்கன்னா, நான் சொல்லுவேன், மணவாட்டி அவளை சார்ந்து கொள்ளணும்னா அவன் நொந்துடுவான். மணவாட்டியானவன் மணவாளை உண்மையா சார்ந்து கொள்ளணும்னா அது உண்மையான ஒரு ஒரு அன்பு இருக்காது, ஒரு நேசம் இருக்காது. எந்த ஆசிகளும் எந்த தண்ணீர்களும் எந்த அக்னியும் அழிக்க முடியாத நேசம் அங்க இருக்காது. அதனால ஆண்டவர் சொல்கிறார், திரளான ஆசியும் அந்த நேசனுடைய நேசத்துக்கு முன்பாக இருக்க முடியாது. சார்ந்து கொள்கிற வாழ்க்கை. ஆண்டவர் நம்மால வச்சிருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பு கர்த்தருடைய பிள்ளை அவரை சார்ந்து கொள்ளணும்னு அவர் விரும்புகிறார். இந்த காலை வேலை தண்ணி எப்படி ஓடினாலும் சரி மெதுவா. ஏன் நம்ம அசட்டை பண்ணிட்டா தண்ணி மெதுவா ஓடுதுப்பா, ரொம்ப மெதுவா ஸ்லோவா ஓடுது. ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை, பெருசா ஒன்றும் இல்லை, தண்ணி மெதுவா ஓடுது. நான் சொல்லுவேன், தண்ணி மெதுவா ஓடினாலும் சரி ஆண்டவர் நினைச்சாருன்னா உன் கழுத்து நிரம்ப செஞ்சிருவார். அல்லேலூயா. நீ 10 வருஷமா காத்துன்னு இருக்கிற விஷயத்தை உனக்கு ஒரே நிமிஷத்துல கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அது வரைக்கும் நீ சீர்படணும். ஆமென். கழுத்து வரைக்கும் இல்லை, கழுத்து மூழ்கிற அளவுக்கும் கூட கொடுப்பார். நீச்சல் தெரியுமா? நீச்சல் தெரியுமா? நீச்சலை தெரிஞ்சுக்கணும். எதுக்கும் உன் தலை முழுகிற வரைக்கும் அவர் கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ நீச்சல் தெரியாம மூழ்கி போடுவா. அதனால மெதுவாய் ஓடுகிற தண்ணீரை அசட்டை பண்ணாதபடி ரெட்சினையும் ரெமேலியாவினுடைய அதை சார்ந்து கொள்கிற ஒரு வாழ்க்கை. ஒருபோதும் உலகத்தை சார்ந்து கொள்ளாதீங்க, எல்லாவற்றுக்கும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. இதுதான் நேசம். வனாந்தரத்திலே நேசரை சார்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. ஏன்னா திரளான அன்பு, பெரிய வெள்ளங்களும் சரி அக்னியும் சரி திரளான ஆஸ்தியும் அதற்கு முன்பாக ஈடு இல்லை. அவரை சார்ந்து கொள்கிறது. ஆதாமும் ஏவாளும் எங்க விழுந்து போனாங்கன்னா, தேவனை சார்ந்து கொள்ளாமல் சத்துருவை சார்ந்து கொண்டபடியினாலே, தேவனுடைய வார்த்தை சார்ந்து கொள்ளாமல் சத்துருடைய வார்த்தையை சார்ந்து கொண்டபடியினாலே. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேலையில உன் வாழ்க்கையில தண்ணி மெதுவாக ஓடினாலும் சரி, கரை புரண்டு ஓட செய்தாலும் சரி, கழுத்தளவு வந்தாலும் சரி, நான் சொல்லுவேன், கர்த்தரை சார்ந்து கொள்கிற ஒரு வாழ்க்கை. எல்லாவற்றிலும் ஆண்டவரை சார்ந்து அதை விரும்புகிறார். கால வேலையில் ஆண்டவர் பேசுகிற காரியம் அவர் விரும்புகிறார். நீ அவரை சார்ந்து கொள்ளணும்னு விரும்புகிறார். எல்லாவற்றிலும் பலவீனங்கள் ஆனாலும், தேவைகள் ஆனாலும், பிரச்சனைகள் ஆனாலும், அவமானங்கள் ஆனாலும், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நம்ம சார்ந்து கொள்ளணும். ஏனென்றால் உங்களுடைய அன்பு பரிசோதிக்கப்படும் அவரை சார்ந்து கொள்ளுதல் நிமித்தமாக. வாசியங்கள் 50 ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். ஆமென். அல்லேலூயா. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி. ஆமென். நம்பி வாழ்க்கையில எல்லாவற்றிலும் இருள் இருக்கிற காரியமா சொல்லி இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த கால வேளையில கர்த்தரை நம்பி. ஆமென். கர்த்தரை நம்பி. நான் சொல்லுவேன், அவரை நம்புற ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. இனி ஏன் நம்ம சோரம் போகிறோம்? இன்னொரு முறையும் நான் சொல்கிறேன்,
சத்துருவானவன் நம்மை சார்ந்து கொள்ள செய்யவே மாட்டான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், மெதுவாய் ஓடுகிற தண்ணீர் நமக்கு முன்பாக அதை அசட்ட பண்ணுது. அதனால் நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் அநேக காரியங்களை நம்ம சார்ந்து கொள்கிறோம். நான் சொல்லுவேன், நீங்கள் எதை ஒன்றா வச்சுருங்க, வச்சில்லாமல் இருக்கட்டும், நீங்களும் நானும். ஆனால் சொல்லுவேன், ஆண்டவர் இல்லாமல், ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல் நம்மக்கிட்ட எதுவுமே இருக்கக்கூடாது. ஆமென். நீங்கள் எது வைத்திருந்தாலும், எந்த ஆசீர்வாதங்களாக வைத்திருந்தாலும் சரி, எவ்வளோ காரியங்கள் வைத்திருந்தாலும் சரி, அல்லது வைக்காமல் இருந்தாலும் சரி, தேவனை சார்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, தேவனை நம்பி வெளிச்சம் இல்லாதனால இருளிலே நடக்கிறானோ அவன் கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொள்ள கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை சார்ந்து கொள்ளுங்கப்பா. மனுஷனை சார்ந்து கொள்ளாதீங்க. உலகத்து காரியத்தை எல்லாவற்றைக்கும், அதுதான் விசுவாச வாழ்க்கை, அதுதான் விசுவாச வாழ்க்கை, அதுதான் நம்பிக்கை. எல்லாவற்றைக்கும் சார்ந்து கொள்ளும். நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. நீ சார்ந்து கொள்கிற காரியம் உன்னை வெட்கப்படுத்தாது. சொல்லு, நீ சார்ந்து, அவரை சார்ந்து கொள், அவரை நம்பு, அவரை சார்ந்து கொள். நீ வாசிங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26:13 வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் அழைக்கிறேன். ஏசாயா 26:13 எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவர்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரமே சார்ந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துவோம். நான் சொல்லி, இந்த கால வேலையில் யார் நம்ம ஆண்டு இருந்தாலும் சரி, இதுவரை உண்மை இல்லாமல் வேற ஆண்டவன்மார் என்ன ஆண்டாங்க. எத்தனையோ 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 காரியங்கள் நம்மை ஆண்டு கொண்டது. நம்ம பிரச்சனைகள் நம்மை ஆண்டு கொண்டது. நம்முடைய பலவீனங்கள் நம்மை ஆண்டு கொண்டது. கர்த்தருடைய வார்த்தை இந்த கால வேளையில், இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். ஆமென். உம் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் கடந்து சொல்கிறேன். 2 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். 2 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். நன்மையும் செவ்வையுமானதை செய்தான். இந்த ஆசாவை போல ஒரு ராஜா, கர்த்தருக்கு பிரியமானதை செய்த ராஜா, கர்த்தருடைய பலிபீடங்களை கட்டின ராஜா, இந்த இஸ்ரவேலும் யூதாவும் பிரிந்த காரியம். இவர் யூதாவுடைய ராஜா. ரெகபயாமோ அந்த 2 சாலோமோனுடைய புத்திரன் மூலமாக 2ஆக பிரிந்த யூதாவினுடைய சந்ததியிலேயே ஆட்சிக்கு வந்து ஆசா கர்த்தனுடைய பார்வைக்கு செம்மையானதெல்லாம் செய்தான். அருமையான காரியங்களை செய்தான். தேவனை சார்ந்து கொண்டான், தேவனை நம்பினான். எல்லாவற்றிலும் நீங்க பாருங்க, அவன் அந்த 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கும் 3 லட்சம் பேரும், வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேரும் ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாக சேரா 10 லட்சம் பேர் சேர்ந்த சேனைகளோடு கூட 300 ரதங்களோடு கூட புறப்பட்டு மராசா மட்டும் வந்தான். ஒன்று கவனிங்க, ஒரு சிறு கூட்டம், 3 லட்சம் பேர் யூதா கூட்டம், 10 லட்சம் பேர். நீங்க இதெல்லாம் சாதாரணமாக நம்ம எடுக்கக்கூடாது. ஏதோ நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அது 10 லட்சம் பேர். இங்கே ஒன்றும் இல்லை, ஒரு 2 பேர் உங்கள் வீட்டில் அருவா எடுத்து வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு 10 பேர் நம்ம வீட்டு வாசப்படியில் வந்துட்டாங்க, அடிக்கணும் கொல்லணும்னு வராங்க, இந்த காரியம் எப்படி இருக்கும் பாருங்க. 10 லட்சம் பேர். எத்தியோப்பியன்னா யார் தெரியுமா உங்களுக்கு? யாருங்க? கருப்பு இனத்தை சேர்ந்தவங்க, அந்த பலனுள்ள அந்த நீக்ரோ சமுதாயத்தை சேர்ந்தவங்க, பலனுள்ளவர்கள், பராக்கிரமசாலிகள். 10 லட்சம் பேர் இந்த சிறு கூட்டத்திற்கு முன்பாக, 3 லட்சம் பேர் கொண்ட கூட்டத்துக்கு முன்பாக நிற்குது. இதெல்லாம் வந்து சும்மா நீங்க நம்ம விளையாட்டா எடுத்துக்கூட, மற்ற காரியங்கள் போல நம்ம விளையாட்டா எடுத்துக்கூட. 10 லட்சம் பேர். அதான் நேரில காண்கிற போது அந்த அச்சுறுத்தலும் அந்த பயமும் ஒரு நிமிஷத்துல முற்றிலுமா அழித்து போடுவாங்க.
நீங்க கவனிச்சுங்களா, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதே. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எப்பேற்பட்ட எதிரான காரியங்களாக இருந்தாலும் ஒன்று, நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள், நம்ம வேதத்தை சுமக்கிறவங்க, சபைக்கு ஆராதிக்க வந்து இயேசுவை தெய்வமாக கொள்றவங்க, அவரை சார்ந்து அவரை நம்பி அவரை நம்பிக்கையாக வைத்து, ஆண்டவரே, இந்த பெரிய கூட்டத்திற்கு முன்பாக எங்களுக்கு ஒன்று தெரியும், உம்மை நாங்கள் சார்ந்து கொண்டால் நீ பலவீனனாகிலும் பலனற்றவனாகிலும் உமக்கு உதவிகள் செய்வது லேசான காரியம். உம்மை நாங்கள் சார்ந்து இங்கே வந்து நிற்கிறோம். உம்மை சார்ந்து நாங்கள் நிற்கிறோம், உம்மை சார்ந்து நிற்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, ஆண்டவரை சார்ந்து நிற்கிற ஒரு வாழ்க்கை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. நம்ம பிள்ளைகளுக்காக கர்த்தரை சார்ந்து, நான் முன்னமே சொன்னேன், எவ்வளவாக நமக்கு இருந்தாலும் இல்லைனாலும் தேவனை சார்ந்து பெற்றுக்கொள்கிற காரியம் நமக்குள்ளா இருக்கணும். எத்தனை காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தரை சார்ந்து கொண்டு வைத்திருக்கிறோமா? நீ வாங்கி வச்சிருக்கிறியா? நீ பெற்று வச்சிருக்கிறியா? நீ நடத்தி வச்சிருக்கிறியா? இன்னைக்கு உன் குடும்பம் எப்படி நடக்குது? தேவனை சார்ந்து தான் நடக்குதா? நீ எப்படி சாப்பிடுகிறா? கர்த்தரை சார்ந்து தான் விசுவாசமா நீ நடக்கிற. கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து இதுதாங்க விசுவாசம். இதுக்கு மீறினது எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் அவரை சார்ந்து, நீ காலையில புறப்படுகிற போதும் அவரை சார்ந்து, மாலையில வீடு வந்து சேர்கிற போதும் அவரை சார்ந்து, உன் எல்லாவற்றிலும் கர்த்தரை சார்ந்து நீ இப்படி ஒரு சார்ந்து இருக்கிற வாழ்க்கை, அது மெய்யான ஒரு விசுவாச நம்பிக்கையுள்ள வாழ்க்கையா இருக்கும். நீ மீற மாட்டா. உன் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இருக்கும், விசுவாசம் பெருகும். ஒரு 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 நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு லைஃப் உனக்கு இருக்கும். நான் எல்லாவற்றையும் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறேன். நீங்கள் திரும்பி பார்க்கிற போது நீங்கள் சொல்லணும், அது மெதுவாய் ஓடுகிற தண்ணீராக இருந்தாலும் சரி, அது கழுத்தளவு இருக்கிற ஆசீர்வாதத்தின் தண்ணீராக இருந்தாலும் சரி, நாம் ஒன்றை அறிக்கையிட தெரிஞ்சுக்கணும், தேவனை சார்ந்து நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. தேவனை சார்ந்து நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். தேவனை சார்ந்து, தேவனை சாராம ஏன் பலன், ஏன் ஆசீர்வாதம், நான் சம்பாதித்தது, நான் பெற்றது, அந்த எண்ணம் ஒருபோதும் நமக்கு வரவே கூடாது. பிரதர் சிஸ்டர், ஒருபோதும் இந்த எண்ணம் வந்ததுன்னு வச்சுங்களேன், நான் சொல்லுவேன், கர்த்தரை சார்ந்து நம்ம இருக்க முடியாது. இந்த தேவனை சார்ந்து நம்ம வாழ முடியாது. அது நம்மகிட்ட பெற்றுக்கொண்டு இருக்கிறது ஆண்டவரை சார்ந்ததா இருக்காது. அது விசுவாசத்தினால் வந்ததா இருக்காது. ராஜா, நீங்க சொல்லு, நாங்க இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். அப்போது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததனால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். ஆமென், எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். நீங்க அதற்கு பின்பாக நீங்கள் வாசித்தீர்களானால், எத்தியோப்பியர்களை சிறு கூட்டமானது கொள்ளையடித்தது. ஏன் என்று சொல்லுவோமானால், அவர்களை சார்ந்து கொண்டார். 10 லட்சம் பேர், 10 லட்சம் பேர் அவர்களை சார்ந்து கொண்டார். நீங்க அதன் பிறகு நீங்க வாசிங்க, 16வது அதே அதிகாரத்திலே 16:1-2 வாசிக்குமாறு உங்களை அன்பான கேட்கிறேன். ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் போக்கும் வரத்துமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனதாத் என்னும் சீரியாவின் ராஜாவின் இடத்திற்கு அனுப்பி
எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே. இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடே செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான். பெனதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாதிபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான். அவர்கள் ஈயோனையும் தானையும் ஆபேல் மாயிமையும் நப்தலி பட்டணங்கள் எல்லா பண்ட சாலைகளையும் முறிய அடித்தார்கள். இதை பாஷா கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒளிந்தான். அப்போது ராஜாவாகிய ஆசா யூதா அனைத்தையும் கூட்டிக் கொண்டு போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதின் மரங்களையும் எடுத்து வந்து அவைகளால் கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். அக்காலத்திலே நீங்க கவனிங்க, இதை கொஞ்சம் நீங்க கவனிங்க. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இங்கேயும் வெற்றி தான், அங்கேயும் வெற்றி தான். ஆனா எத்தியோப்பியன் ஆகிய 10 லட்சம் பேர் அவனுக்கு முன்பாக வந்தாங்க, சார்ந்து கொண்டு அவர்களை முறியடித்தான். இந்த இடத்திலே இஸ்ரவேலுடைய ஜனம், சொந்த இஸ்ரவேல் ஜனம், ரெண்டாய் பிரிந்து போன இஸ்ரவேலிலே ரெண்டாய் பிரிந்து போன யூதா கோத்திரம் ஒரு கூட்டம், மற்ற 11 கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்களாக போய் மாறி போனது. யூதாவை அரசாளுகிறவன் ஆசா எத்தியோப்பியனை முறியடித்தான். இங்கே இந்த பாஷா வருகிற போது யார தேவாலயத்தில் உள்ள பொன்னாபரணங்களிலும் வெள்ளியும் பொன்னையும் கொடுத்து எனக்கு எதிராக இந்த பாஷா வருகிறான். சீரியா தேசத்திலும் இந்த பொண்ணுகள் வெள்ளிகள் எல்லாம் கொடுத்து இதை முறியடியும் என்று சொல்கிறான். நான் சொல்லுவேன், ரெண்டுமே வெற்றி தான். இவன் முறியடித்தான், பாஷா ஓடினான், பட்டணங்களை அவன் அபகரித்து கொண்டான். ஆனால் 2 வெற்றிக்கும் இடையில என்ன இருக்குது அப்படின்னா, முதலாவது வெற்றி அற்புதத்தினுடைய வெற்றி, தேவனை சார்ந்து கொண்ட வெற்றி. இந்த வெற்றி யாருன்னா, அதுக்கு தான் அங்கே வசனம் சொல்லுது. 7ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். அக்காலத்திலே ஞானதிஷ்டிக்காரனாகிய ஆனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் வந்து ஆசாவிடத்திலே வந்து அவனை நோக்கி நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினாலே சீரியாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாய் இருந்தார்கள் அல்லவா. நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோ அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீ உத்தம அப்படின்னு இருக்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனை சார்ந்து கொண்டிருக்கிறவங்க தான் கர்த்தருக்கு முன்பாக உத்தமர்களாக இருக்க முடியும். அவர் இவர்களை தான் பார்க்கிறார். நான் உத்தமமா இருக்கணும், என் உத்தமையே, என் ரூபவதியே கர்த்தருக்கு முன்பாக ஒரு உத்தமா இருக்கணும் அப்படின்னா எல்லா விஷயத்திலும் அவளை சார்ந்து இருக்கிறவன் தான் உத்தமனா இருக்க முடியும். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை பற்றின உத்தம இருதயத்தோடு இருக்கிறவளுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற காரியம். உத்தமம் எதுல இருக்குதுன்னா, எனக்கு அருமையான ஆண்டவருக்குள்ளேயே கர்த்தரை சார்ந்து எத்தனையோ பேர் எத்தியோப்பியன் வந்தான், 10 லட்சம் பேருக்கு அவன் வந்தான். அவன் நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போது அவனை முறியடித்தான். இப்போ யார் உன்னை முறியடிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட முடிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த சீரிய தேசத்தான் இவன் துணை கொண்டு பணம் கொடுத்து தேவனுடைய ஆலயத்திலிருந்து பொக்கிஷை கொடுத்து வரவழைத்து பாஷாவுக்கு எதிராக இவன் ஜெயம் கொண்டானோ, அதே சீரியரை நீ முறியடிக்க போவதில்லை, அவனிடத்துல விழுந்து போவா. இனி முதல் உனக்கு யுத்தம் நடக்கும். நீங்கள் ஒன்றை கவனிங்க, எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இவ்வளோ நம்பிக்கையாக இவனுடைய ராஜ்யத்தை தொடங்கினான் ஆசா. நம்பிக்கையோட கூட
கர்த்தரை சார்ந்து கொண்ட ஒரு வாழ்க்கை, பெரிய காரியங்களை செய்த வாழ்க்கை, பலிபடுத்த இடித்து போட்டான், கர்த்தருக்கு பிரியமா நடந்து கொண்டான். நான் சொல்லுவேன், நீ பிரியமாய் நடந்து கொண்டிருக்கிற காரியம், நான் சொல்ல ஒருபோதும் சத்துருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. நீங்க அநேக குடும்பங்கள் பாருங்க, கர்த்தரை சார்ந்து கொண்டு இல்லைங்க, கர்த்தருக்கு உண்மையா இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை சார்ந்து இல்லைங்க, விசுவாசத்துல சார்ந்து இல்லை, நம்பிக்கையில சார்ந்து இல்லை, ஆசீர்வாதத்துல சார்ந்து இல்லை, பலத்திலே சார்ந்து இல்லை, பலவீனத்திலே சார்ந்து இல்லை, ஆண்டவரை சார்ந்து இல்லை. எதை ஆண்டவர் உத்தம இருதயத்தோடு நம்மை நோக்கி பார்க்கிறார், அவருடைய கண்கள் நம்மத்திலே உலாவி, நம்ம குடும்பத்திலே உலாவணும், நம்ம பிள்ளைகளிடத்திலே உலாவணும், நாம் இருக்கிற வாசஸ்தலத்திலே உலாவணும். நான் உத்தமமா இருக்கணும். உத்தமமா இருக்கிறதுக்கு காரணம் நான் அவரை சார்ந்து இருக்கிறது தான் உத்தமம். உத்தம இருதயத்தோடு கூட, எந்த இருதயத்தை கர்த்தர் உத்தமமா பார்க்கிறாருன்னா அவரை சார்ந்து இருக்கிற இருதயம் தான் உத்தமமான இருதயம். அதான் அவர் எதுக்கு பாருங்க, ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில ஒரு மனைவி கணவனை சார்ந்திருப்பானால் அவள் உத்தமி. ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கையிலே ஒரு கணவன் மனைவியை சார்ந்திருப்பானால் அவன் உத்தமன். என்னென்னவோ செஞ்சுட்டு என்னென்னவோ காரியத்தில் சார்ந்துட்டு கர்த்தருக்கு முன்பாக நான் உத்தமனா விளங்க செய்ய முடியாதுங்க. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைய நான் சொல்லுவேன், உனக்கு மெதுவான தண்ணியாக இருந்தாலும் சரி, உன் முழங்கால் தண்ணியாக இருந்தாலும் சரி, உன் மார்பளவு கழுத்தளவு தண்ணியாக இருந்தாலும் சரி, நீ கர்த்தரை சார்ந்து கொள்கிற ஒரு இருதயம் இருக்கணும். கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிற பெற்றுக்கொள்கிற காரியம் இருக்கணும். தேவனை சார்ந்து கொள்ளாது சீரியரை கொண்டு முறியடித்தான். நாளைக்கு நீ சீரியரை முறியடிக்க போல, அதோடைய அர்த்தம் என்னன்னா, இந்த சீரியர் உனக்கு எதிராக வருவான். எப்பவுமே உனக்கு சண்டை சச்சரவு தான் வாழ்க்கையில. ஆசாவே எப்பவும் நல்லா கவனிங்க, ஆரம்பத்துல விசுவாசம், ஆரம்பத்துல நம்பிக்கை, ஆரம்பத்துல சார்ந்து கொள்கிறது. நீங்க அநேக விசுவாசிகளுடைய காரியத்தை நீங்க எடுத்து பாருங்க. நான் சொல்லுவேன், கர்த்தர் தான்ப்பா, கர்த்தர் தான் எனக்கு செய்யணும், கர்த்தர் தான். ஆனால் தானும் பெருகுகிற போது, எல்லை பெருகிற போது, குடும்பம் பெருகிற போது, சந்ததி பெருகிற போது தேவனை சார்ந்து கொள்றது இல்லை. நான் சொல்ல, இது சாதாரணமா நடக்கல. ஆமென். இது சாதாரணமா என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில நடக்கல. ஆண்டவருடைய கண்கள் நம் மத்தியிலே உலாவி வரகாதபடிக்கு நம்ம உத்தம இருதயத்தை எடுத்து போடும்படியாக, நம்ம கர்த்தரை சார்ந்திருக்கிற காரியம் நம்மிடத்தில் விலகும்படியாக சத்துரு செய்கிற கிரியை. ஒரு கிறிஸ்தவ பிள்ளைய ஆண்டவர் சார்ந்தில்லாத வாழ்க்கை, நான் முன்னமே சொன்ன, நீ பெரிய மெதுவான தண்ணீரால கொஞ்சமா மெல்லிய சத்தத்தோடு ஓடுகிற தண்ணீரில் நீ வாழ்ந்தாலும் சரி, நீ நல்ல சலசலப்பு நல்ல ஓடுகிற ஆடுகள் மத்தியில நீ வாழ்ந்தாலும் சரி, நீ கர்த்தரை சார்ந்து கொண்டு இருக்கிறையா? அழகா தீர்க்கதரிசி வந்து சொல்றா போல, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. தீர்க்கதரிசியை அனுப்பி மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனைகளா இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோ வெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு கூட இருக்கிறவளுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் கர்த்தருடைய கண்கள் பூமி என்றும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வசனத்தை நீங்க கவனிங்க. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறதா. ஏன் அப்படின்னா, எல்லாத்திலும் நீ அவரை சார்ந்து கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவருடைய கண்கள், ஆண்டவர் நம்மத்திலே உலாவுகிறார். நான் சொல்லுவேன், அவர் நம்மை தெரிந்து கொண்ட குடும்பம் விசேஷமாக நம் மத்தியிலே அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் உலாவிக் கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னா, அவருடைய வல்லமையை விளங்கம் பண்ணும்படி. ஆமே, வல்லமையை விளங்கம் பண்ணும்படி, தம்மை பற்றின உத்தம இருதயத்தோடு கூட இருக்கிறவளுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கம் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் வல்லமையை விளங்கம் பண்ணும்படி, அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் உத்தமத்தோடு கூட இருதயம் பிள்ளைகளுடைய அவருடைய வல்லமையை விளங்கம் பண்ண முடியும். அநேகருடைய வாழ்க்கையில வல்லமை விளங்கல. ஏன் அப்படின்னா, உத்தம இருதயம் இல்லை. ஏன் உத்தம இருதயம் இல்லைன்னா, கர்த்தரை சார்ந்து கொண்டு இருக்கிற இருதயம் இல்லை, ஆண்டவரை சார்ந்து கொண்டு இருக்கிற இருதயம் இல்லை. நான் சம்பாதித்தேன், நான் கட்டினேன், நான் நட்டுனேன், கொண்டு போய் ஏதோ ஒன்றுல சேர்த்த உடனே கம்ஃபர்டபுள் வந்துடுச்சுடா,
இனி நம்ம விருப்பம்தான். நம்ம ஏதோனிலே ஆதாமையும் ஏவாளையும் வைத்து இவைகளை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஆளுமை வந்தது ஏதாமுக்கும் ஆவாளுக்கும். நான் சொல்லுவேன், காரியம் வந்தது, கர்த்தரிடம் சார்ந்து கொள்கிற இருதயம், உத்தம இருதயம் போச்சு. கர்த்தர் விதைக்கிற வித. மறுபடியும் சொல்கிறேன், மெல்லிசா ஓடுகிற தண்ணீர் இருந்தாலும் சரி, என்னதான் பெரிய ஆறுகள் ஓடுகளாலும் சரி, கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிற இது அவருடைய வல்லமை நம்மிடத்துல விளங்கணுமானா இல்லை, ஜெயிச்சிட்டான். அங்கேயும் ஜெயிச்சான், இங்கேயும் ஜெயிச்சான். கர்த்தரிடத்தில் இருக்கிற பொண்ணும் வெள்ளியும் கொடுத்து வின் பண்ணிட்டான். ஆனா எந்த சீரியை கொண்டு நீ ஜெயித்தாயோ அதே சீரியன் உனக்கு எதிராக வருகிற போது நீ ஜெயிப்பதில்லை. நீ எதிராக வரும்போது ஜெயிப்பதில்லை, எதிராக வருகிற போது நீ மேற்கொள்வது இல்லை. ஏன்னா நான் சொல்லுவேன், இந்த விஷயத்திலே நீ தவறினா கர்த்தரை சார்ந்து கொள்ள. உனக்கு தெரியுமே, கர்த்தரை சார்ந்து கொண்ட போது நீ ஜெயம் கொண்டாயே. எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் உமக்கு முன்பாக இருந்தபோது ஒரு சிறு கூட்டத்தை கொண்டு போய் நீ முறியடித்தாயே. எங்கே போச்சு உன் உத்தம இருதயம்? எங்கே போச்சு உன்னுடைய செயலான கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிற இதயம்? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, நீங்கள் இந்த கால வேளையில் ஒன்று குறித்து கொள்ளுங்க, கர்த்தருடைய வல்லமை விளங்கம் பண்ணும்படி. ஆமென். நம்முடைய குடும்பங்களில் அவருடைய வல்லமை விளங்கம் பண்ணணும்னா எந்த காரியமானாலும் அவரை சார்ந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் பிரியப்படுகிறார், கர்த்தர் பிரியப்படுகிறார். நீங்கள் சாலமோன் தாவீதை நான் பெரிய ஆலயம் கட்ட போகிறேன், நீ கட்டாத, உத்தம குமாரன் இருக்கிறான். யாரு? உத்தம குமாரனை நான் உனக்காக வச்சிருக்கிறேன். நீங்கள் வாசியுங்கள், 1 ராஜாக்களினுடைய புஸ்தகம் 11:4 வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் அழைக்கிறேன். 1 ராஜாக்களினுடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக. 7ஆம் வருஷத்திலே யோய்தா 100 பேருக்கு அதிபதிகளையும் தலைவரையும் காவலாளரையும் அழைப்பித்து அவர்களை தன்னிடத்தில் கர்த்தருடைய ஆலயத்திலே வர சொல்லி அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்திலே ஆணையிடுவித்துக் கொண்டு அவர்களுக்கு ராஜாவின் குமாரனை காண்பித்து. 1 ராஜாக்கள் 11 வாசிக்கிறீங்களா? சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல் தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை. நீ ஆலயத்தை கட்டாத, நீ ஒரு பாவி, ரத்தத்தை சிந்த வச்சா எல்லாம் பண்ணா, நீ ஆலயம் கட்டுவானா? உன் குமாரன் தான் எனக்காக ஆலயம் கட்டணும்னு சாலமோனு கொண்டு வந்து வச்சார். ஆனால் சாலமோனுக்கு வந்த வார்த்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11:4 மறுபடியும் வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. எங்க போய் சாஞ்சி போட்டார்னா தேவனை சார்ந்து கொள்ளல, விக்கிரங்களை. அவங்க மனைவி என்ன சொல்றாங்களோ அதன்படி கேட்டது. விக்கிரங்களை அவர் சாய பண்ணினார்கள், தேவனை சார்ந்து கொள்ள செய்யல. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 6 முதல் 10 உள்ள வசனங்களை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாடுகிறேன். அவன் தன் குமாரனாகிய சாலமோனை அழைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு அவனுக்கு கட்டளை கொடுத்து சாலமோனை நோக்கி, என் குமாரனே, நான் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்தில் நினைத்திருந்தேன். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி நீ திரளான இரத்தத்தை சிந்தி
மிகுதியான ரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய். பெரிய யுத்தங்களை பண்ணினாய். நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். எனக்கு முன்பாக மிகுதியான ரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய். இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான். அவர் யாரு? அமைதி, ரொம்ப அமைதி உள்ள புருஷனா இருப்பாரு. சுற்றிலும் இருக்கும். எத்தனை பேருக்கு அமைதி உள்ள புருஷனா இருந்தாரு? கிட்டத்தட்ட 1000 பேருக்கு அமைதி உள்ள புருஷனா இருந்திருக்கிறார். அவ்வளவு சாந்தம். ஒரு மனைவி கிட்ட அமைதியா இருக்க முடியுதா? சொல்லு, உங்க புருஷர் உங்ககிட்ட அமைதியா இருக்கிறாங்களா? அவர் எப்படிப்பட்ட அமைதி உள்ள புருஷன்? 1000 இருந்தாலும் 1000 பேருக்கிட்டையும் அமைதி உள்ள புருஷன். உங்களுக்கு விளங்குதா? ஒரு மனைவி கிட்ட நம்ம அமைதியா இருக்க முடியல. இவர் 1000 அமைதி உள்ள புருஷனா இருந்தாரு. அநேக மனைவிகள் இருந்தாலும் இவர் அமைதி உள்ள புருஷனா இருந்தார். வாசிங்க. சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜாங்கத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன் என்றார். என்ன ஒரு அருமையான வசனம்! என்றென்றைக்கும் நான் நிலைப்படுத்துவேன். ஆனா நான் சொல்லுவேங்க, அவன் விக்கிரக ஆராதனையிலே கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் தன் மனைவிகளுடைய பேச்சினாலே இழுப்புண்டு போனான். யாரை சார்ந்து? அவன் உத்தமமா அழிச்சார் ஆண்டவர். ராஜாங்கத்தினுடைய சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன். யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. நீ ரத்தத்தை சிந்திட்டப்பா, நீ எனக்கு முன்பாக இல்லை, உன்னை விட ஒரு அமைதியான புருஷன் அவன் தான் எனக்கு இன்னும் ஆலயத்தை கட்டுவான். அவனை நான் அழைக்க போது இருந்த அவனுடைய மேன்மை என்னன்னா, அவன் என்றென்றைக்கும் ராஜாவா இருப்பான். அவனுடைய சந்ததி என்று அழைக்குகிற போது மேன்மை. ஒன்று நீங்க தெரிஞ்சுங்க, என் ஆண்டவருடைய பிள்ளைய, கர்த்தர் நம்ம வெறுமையா யாரையும் அழைக்கல. நான் அடிக்கடி சொல்கிற காரியம், என்னை வெறுமையாய் பின்பற்றுங்கள் என்று யாரையும் கர்த்தர் உங்களை என்னை அழைக்கவே இல்லை. நீ இன்னைக்கு கடனோட கூட, வட்டி கட்டுறதோட கூட, பிரச்சனையோட கூட, வேதனையோட கூட, சமாதானம் இல்லாத குடும்பத்தில் எல்லா காரியம் சமாதானம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குமானால், நான் சொல்லுவேன், சத்தியத்தை நான் சொல்கிறேன், சத்தியமாய் அதுக்கு சத்தியம் உள்ள தேவன் ஒரு காரணம் அல்ல, நீங்களும் நானும் காரணம். ஏன் அப்படின்னா, நமக்கு உத்தம இருதயம் இல்லை, கர்த்தரை சார்ந்து கொண்ட இருதயம் இல்லை. உங்களையும் என்னையும் அழைக்கிற போது ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை வைத்து தான் நம்ம அழைத்தார். சாதாரணமாக இந்த இயேசுவண்டை யாரையுமே அழைக்கவே இல்லை. நீ பேர் வச்சுக்கிறதுக்காக உங்களை அழைக்கல, கிறிஸ்தவ பேர் வைத்துக் கொள்வதற்காக நம்ம அழைக்கல, ஏதோ ஒரு சின்ன காரியங்களை நமக்கு கொடுப்பதற்காக கர்த்தர் அழைக்கல. நான் சொல்லுவேன், உன் சந்ததி என்றென்றைக்கும் ராஜாவா இருக்கும். ஏன்னா ஒரு அருமையான ஒரு ராஜாங்கத்தினுடைய இஸ்ரவேலம் ஆளும் அவனுடைய ராஜாங்கத்தினுடைய சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நான் நிலைப்படுத்துவேன். ஆமென். என் பிள்ளைகளுக்கு இருக்கிற ஆசீர்வாதம், நான் சொல்லுவேன், கர்த்தர் எதை வைத்து அழைத்திருக்கிறார் என்பது அவர்களுக்கு தான் தெரியும். உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உங்க சந்ததிக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர் அழைத்தார். ஆனா இன்றைக்கு நான் அடையலாத, இன்றைக்கு நான் பெற்றுக்கொள்ளவில்லை. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சாலமன் போன உடனே ராஜ்யம் 2ஆக பிரிந்தது. தாவீதினுடைய சந்ததி வெறும் சொற்ப ஜனங்களை ஆண்டாங்க. 11 கோத்திரங்களும் வேற ஒருத்தன் ஆண்டான். ரெகபாம் யெகோயாராம் என்று 2 பிரிவு உண்டாயிற்று. சாலமனுடைய புத்திரன் ஒரு சிறிய யூதாவுக்கு மட்டும் ராஜாவா இருந்தான். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவனுடைய ராஜாங்கத்தை, இஸ்ரவேல் ஆளும் அவனுடைய ராஜாங்கத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கு நான் நிலைப்படுத்துவேன். அவனோடு முடிஞ்சு போச்சு, அவனோடு முடிஞ்சு போச்சுங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்ம மட்டும் விசுவாசியா இருக்கிறதுக்கு அழைக்கல,
நம்ம மட்டும் இந்த மேன்மையை அடைக்கிறதுக்கு அழைக்கல, நம்ம மட்டும் இந்த உயர்வை பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கல, நம்ம மட்டும் இந்த பரலோகத்தினுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கல. நான் சொல்லுவேன், ராஜாங்கத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் அவனுடைய சந்ததி ஆளும்படியாக நான் வைப்பேன். தேவனுடைய வார்த்தை. அவன் தான் கட்டுவான் ஆலயம். அத்தனை சாந்தம் அமர்ந்துள்ளவன், அவன் என்னை சார்ந்து இருப்பான். அவன் கேட்கிறான், நாணத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஆஸ்தி வேணாம், அந்தஸ்து வேணாம், நீர் கொடுத்திருக்கிற இந்த ஜனங்களை ஆளும்படியான உன்னை நாணத்தை கொடுங்க. உலகத்தில் உள்ள ராஜாக்கெல்லாம் அவனை நாணத்தை கேட்க அவன் பாதத்திலே அமர்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். பொண்ணை வெள்ளியை கல்லு போல அவன் வச்சிருந்தான். வெங்கலத்துக்கு ஒரு மதிப்பில்லை, தங்கத்துக்கு ஒரு மதிப்பில்லை. அப்படிப்பட்ட ஒரு ராஜாங்க அழைக்கப்பட்ட போது, தேவனை சார்ந்து கொண்ட போது, தாவீதே நீ ஆலயம் கட்டுவதற்கு தகுதி இல்லை, உன் குமாரன் தான். ஏன்னா அவன் என்னை சார்ந்து இருப்பான். ஆரம்பத்தில் அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம், அவனுடைய அழைப்பின் ஆரம்பம் தேவனை சார்ந்திருக்கிற காரியம், உத்தம இருதயத்தோடு கூட இருக்கிற காரியம். நான் சொல்லுவேன், இன்னைக்கு என் பிள்ளைகள் சில ஆசீர்வாதங்களை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியலன்னா அதற்கு என்னை அழைத்த, அவர்களை அழைத்த தேவன் ஒரு காரணம் அல்ல. நான் சொல்லுவேன், அவர்கள் தேவனை சார்ந்து இருக்கிறதுலையும் உத்தம இருதயத்திலும் தான் இருக்குது அந்த ஆசீர்வாதம். ஆமென். என் குடும்பம் அப்படியே இருக்கு, என் குடும்ப வீடு அப்படியே இருக்கு, என் வீட்டில் ஒரு முன்னேற்றம் இல்லை, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. கர்த்தர் என்ன, நான் முதல்ல வந்தப்போ என்ன வாக்குத்தத்தம் சொல்லி அழைச்சாரு. எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் தெரியுமா? என்ன வாக்குத்தத்தம்? சாலமான அழைக்க சொல்ல, சந்ததி சந்த உன் ஆளுகை ஆளும், இஸ்ரவேலை ஆளும், எப்போது நீ ஆளுங்க, உன் சந்ததி ஆள் இல்லைங்க. ஏன் அப்படின்னா, அவனும் அந்நிய ஸ்திரீகளோட சார்ந்து கொண்டு, அந்நிய விக்கிரகங்களை சார்ந்து கொண்டு இழந்து போனான். அதான் என்றைக்குமே தாவீதை பெருமையாக அங்கு நீங்கள் சொல்லப்படுகிற காரியம். நீங்கள் வாசிங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் முடிக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இந்த தாவீது இருக்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் தாசானாகிய தாவீதுன்னு என்றென்றைக்கு ஏன் ஆண்டவர் சொன்னார்னா, நான் சொல்லுவேன், எத்தனை சோதனை வந்தாலும் கர்த்தரை சார்ந்து கொள்கிற இருக்கிற விஷயத்தில் மாத்திரம் தாவீது ஒருபோதும் தவறலை. நான் சொல்லுவேன், தாவீது எவ்வளவோ அவனுடைய கூட நடந்தவர்கள் கல்லெறிய வேண்டும் என்று சொன்னார்கள். இவனை அடித்து கொல்லணும், இவனால தான் நமக்கு இந்த பிரச்சனை. அமலேக்கியர் வந்து அந்த அந்த குடும்பங்களையெல்லாம் சின்ன பின்னமாக்கி மனைவிகளையும் பிள்ளைகளையும் கடத்தி சென்ற போது அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொன்னாங்க. நான் சொல்லுவேன், தாவீது போய் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா வேண்டாமா என்று போய் கேட்டான். ஆமென். என்றென்றைக்கும் அவன் என் தாசன். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்ல, எல்லா நேரத்திலும் தாவீதானவன் எப்போதும் கர்த்தரை சார்ந்து கொண்ட, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாம் கல்லெறிய வேண்டும் நம்பிக்கையா இருந்த ஒரு 200 பேர் கல்லெறிய வேண்டும், இவனை கொல்ல வேண்டும் என்று சொல்கிற போது கர்த்தருடைய சமூகத்தில் உண்டு, அந்த தண்டை நான் பின்பற்ற வேண்டுமா வேண்டாமான் என்று கர்த்தரை சார்ந்து கொண்டான். சுய பலத்தினால் அல்ல. அவங்க போய் அந்த 200 பேர் காலில் போய் விழ, கர்த்தரை சார்ந்து கொண்டான். கர்த்தரை சார்ந்து கொண்டான். மகிமையாய் கர்த்தர் தாவீதை நடத்தினார். நான் சொல்லுவேன், நீ கட்ட வேண்டாம் ஆலயத்தை என்று சொன்னவர் தாவீது என் தாசன் என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னா, உத்தம இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். ஆமென். உத்தம இருதயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நம்ம அநேக வேலையில் நம்ம நினைக்கிறோம் உத்தம இருதயம்னா, நம்ம நீங்கள் தவறாக நினைக்காதீங்க, உத்தம இருதயம்னா அப்படியே பரிசுத்தம், பயங்கரமான பரிசுத்தம் நம்ம நினைக்கிறோம். நல்லது, நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நம்ம தவறாத காரியம்
ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிற காரியம் எல்லா விதத்திலையும் இருக்கிறப்ப. ஆனால் நான் சொல்லுவேன், கர்த்தர் எதை உத்தம இருதயமாக பார்க்குறாரு அப்படின்னா, எந்த சமயத்தில் அவரை சார்ந்து இருக்கிறவங்கள உத்தம இருதயமாக பார்க்குறாரு. இந்த கால வேளையில் ஒரு ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தேவனை சார்ந்து இருக்கிற காரியத்தில் ஆண்டவர் உத்தம இருதயம் யாருக்கு வரும்னா, நான் சொல்லுவேன், தேவனை எல்லா நேரத்திலும் அவரை சார்ந்து இருக்கிறவங்கள உத்தமமாக பார்க்குறாரு. நீங்கள் தாவீது உத்தமன் நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாதுங்க. அவன் பண்ண அநியாயம், ஒரு அநியாயம். அது அவன் சொல்கிறான், அவன் வாழ்க்கையில் எத்தனை பக்திமான நடந்தாலும் அவன் பண்ண அநியாயம். ஒரு இன்னசென்ட் ஊசியா, எப்பா நீ போயிட்டு நீ போர்க்களத்திலிருந்து நீ வந்திருக்கிறா, நீ போய் மனைவியோடு கூட சந்தோஷமாக புசித்து குடித்து இரு அப்படின்னு சொன்னால், அந்த மனுஷன் சொல்கிறான், நான் என் ஜனங்கள் என் சகோதரரெல்லாம் படைக்களத்தில் ஜீவனை கொண்டு வச்சிருக்கிறாங்க, நான் போய் மனைவியோடு கூட சந்தோஷமாக இருப்பதற்கும் புசிப்பதற்கும் அப்படின்னு ராஜா கட்டளையிட்டு இருந்தாலும் வாசப்படியில் படுத்திருந்த உத்தமன் ஊசியா அவனை கொன்று போட்டான். இச்சைக்காக கொன்று போட்டான் தாவீது. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் தெரியுங்களா? ஆனால் தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் என் தாசன். ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, அவன் விழுந்தாலும் எழுந்தாலும், அவன் ஜெயித்தாலும், அவன் தோற்றாலும், அவன் தவறினாலும், அவன் தப்பித்தாலும், நான் சொல்லுவேன், அவன் வென்றாலும் தோற்றாலும் தேவனை சார்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை உத்தம இருதயமாய் ஆண்டவர் பார்த்தார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வல்லமை நம்ம குடும்பத்திலே, நம்ம பிள்ளைகளிடத்திலே, நம்ம பேர பிள்ளைகளிடத்திலே, நம்முடைய சந்ததியிலே விளங்குமானால், நான் சொல்லுவேன், நாம் எல்லாரும் ஆண்டவரை சார்ந்து இருக்கிற இருதயம் நமக்கெல்லாம் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அதுதான் உத்தமமாக பார்க்கிறார். பிள்ளைகள் கூட நீங்கள் பாருங்கள், கொள்ளாத தகப்பனும் தாயுமாகிய நாமும் கூட பிள்ளைகள் எத்தனை தவறு செய்துட்டாலும், மம்மி என்ன இதிலிருந்து காப்பாற்றுங்க, டேடி இதிலிருந்து காப்பாற்றுங்க என்று சொல்கிற போது, அந்த பெற்றோரை சார்ந்து கொள்கிற போது நான் சொல்லுவேன், ஜீவனை கொடுத்தாவது இந்த பொல்லாத தகப்பன் அந்த பிள்ளையை அதை காப்பாற்றுவான். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா என் பிள்ளை என்னதான் தப்பு பண்ணாலும், என் பிள்ளை என்னதான் மீறினாலும், நான் சொல்லுவேன், என்னை சார்ந்து கொள்கிறான்பா. அவன் நல்ல நாட்களிலும், அவன் பலவீனப்பட்ட நாட்களிலும், அவன் ஜெயித்த நாட்களிலும், அவன் தோற்ற நாட்களிலும், அவன் உன்னதமாக இருந்த நாட்களிலும், அவன் விழுந்து போன நாட்களிலும் அவன் என்னை சார்ந்து கொண்டான். ஆமென், அல்லேலூயா. இதுதான் தாவீதில் இருந்த ரகசியம். எனக்கு அருமையான தேவஜனமே, அவனை ஆண்டவர் அவனை விளங்க செய்தார், அவருடைய நாம மகிமையை விளங்க செய்தார். என்று சொல்லுவார்னா அவன் சார்ந்து கொண்டான். ஆமென், ஆமென். நான் சொல்லுவேன், நம்முடைய சந்ததிக்கு நீ எந்த சொத்து ஆஸ்தி வைக்கலனாலும் பரவாயில்ல, தேவனை சார்ந்து கொண்டு இருக்கிற இருதயத்தை கற்றுக் கொடுத்துருங்க. நான் நல்லா இருப்பாங்க. தேவனுடைய வல்லமை அவங்கக்கிட்ட விளங்கும். என்றைக்குமே உத்தம இருதயத்தில் இருப்பாங்க. நான் மனுஷன் தானே, பாவம் செய்யாத மனுஷன் உண்டு இல்லாமல் இல்லையே, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு போயிட்டு அவளை சார்ந்து கொள்கிற காரியம் சொல்கிறான் பாருங்க. அவன் பாவம் செஞ்சிட்டான். ஆண்டவரே, பாவம் செய்யாத மனுப்புத்திரர் இல்லையே, மறுபடியும் உங்களை சார்ந்து கொள்கிற ஆண்டவரே, நான் அம்மா சார்ந்து கொள்கிறேன். நம்ம பிள்ளைகள் நாம் சொல்லணும், எந்த சூழ்நிலையெல்லாம் கர்த்தரை சார்ந்து கொள்கிறவன் சந்ததி நாம் இருக்க போட்டோம், நாம் இருக்க மாட்டோம். ஆனால் பிள்ளைகளை கர்த்தரை சார்ந்து இருக்கிற ஒரு சந்ததியாக நம்ம மாற்றி போடணும். நீங்கள் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். நீங்கள் நியாயாதிபதிகளினுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 28 முதல் 30 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 28-30வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 28 - 30 வரை வாசிக்கும்படியாக. அப்போது சிம்சோன் கர்த்தரை கூப்பிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு
கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக்கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். முடிக்கிறா என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்க. இந்த சிம்சோன், நசேரனாகிய சிம்சோன், நசேரனாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட சிம்சோன், கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சிம்சோன், பெலிஸ்தியருக்காக இஸ்ரவேலை ஜனங்களை மீட்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சிம்சோன். நான் சொல்லுவேன், ஒரு நாள் அவன் வேலையை ஒழுங்கா செய்யலைங்க. விழுந்து போனா அங்கே போய் பெலிஸ்தருக்கு எதிரிகளுக்கு முன்பாக மடியிலே தவழ்ந்திருந்தான். தன்னுடைய நசீரத்தை, தன்னுடைய மேன்மையை இழந்து போனான், துறந்து போனான், அசட்ட பண்ணினான். எதற்காக அவன் அழைக்கப்பட்டானோ அந்த அழைப்பை இழந்து போனான். தேவனை ஒருபோதும் அவன் வாழ்க்கையில் சார்ந்து கொண்டதிலே கிடையாது. அவனுடைய அழைப்பு மேன்மை உள்ளது. அவனுடைய தகப்பனும் தாயும் தவம் இருந்து பெற்றாங்க. விசேஷித்தமானவன். ஒரு கழுதை தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொன்று போடுகிற பலத்தை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வச்சார். விசேஷமாக இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக அப்படி ஒரு வல்லமையினாலே, அபிஷேகத்தினாலே, ஆசீர்வாதத்தினாலே, அற்புதத்தினாலே சிம்சோனை நிரப்பியிருந்தார் ஆண்டவர். ஒருபோதும் அதை அவன் ஒரு நாள் அவன் வாழ்க்கையில் பயன்படுத்தினதே இல்லை. அவன் போயிட்டு பெண்களுக்காகவே, பெண்களிடத்தில் தன்னுடைய மேன்மை உள்ளதை ஒரு அற்பமான ஸ்திரீ இடத்துல விற்று போட்டான். அசிங்கமாக பிடிக்கப்பட்டான், கேவலமாக கண்கள் பிடிக்கப்பட்டான். தேசத்தை நியாயாதிபதியாக வைக்க வேண்டியவன், ஆண்டவரை சார்ந்த உத்தமமாக இருதயமாக இருந்து தேசத்திலே தலைமை பொறுப்பில் இருக்க வேண்டியவன், கண்கள் பிடிக்கப்பட்டவனாக பெலிஸ்தருக்கு மாவரைத்து கொண்டிருந்தான். ஆனால் நான் சொல்லுவேன், கடைசி நேரத்தில் கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்த போது, கர்த்தரை சார்ந்து கொண்ட ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் என்னை மன்னித்து எனக்காக இறங்கும், எனக்காக நீங்கள் இறங்க. இந்த 2 கண்களுக்காக ஒரு தீர்வையை பெலிஸ்தியர் கையிலே பழிவாங்கும்படி ஆண்டவர் சொல்லலை. டேய், நீ எப்படிப்பட்டவன்? உனக்கு கண்ணு இருந்தான்னா, கண்ணு போனான்னா, நீ எப்படி போனான்னா, உன் கண்ணை மட்டும் அவன் பிடுங்கி இருக்கக்கூடாது. எல்லாம் ஒன்றை நிர்மூலமாக்கி இருக்கணும் பெலிஸ்தன். அதனால் நான் தான் அவனுங்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். ஒருபோதும் கர்த்தர் சொல்லவே இல்லை. அவன் இரக்கத்துக்கு பாத்திரவான் இல்லை. ஆனால் நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவன் கடைசி நேரத்திலே கர்த்தரை சார்ந்து கொண்ட போது, அல்லேலூயா, கர்த்தரை சார்ந்து கொண்ட போது, ஒரு வசனம் இங்கே சொல்லுது, அவன் ஜீவன் பெலிஸ்தியரை கூட மடி கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கிறையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். ஆமே, அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நீ மெலிசா தண்ணி போது நீ நினைக்காத. ஒரே நாளில் ஒரே நாடிகளை கழுத்தளவு கொண்டு வந்து வச்சிருவார் ஆண்டவர். ஆமே, அல்லேலூயா. அது ஆசீர்வாதமானாலும் சரி, எப்படிப்பட்ட காரியமானால் பல வருஷங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சாதிக்க முடியாததை ஒரு சில ஒரே வாரத்தில் உனக்கு கொடுத்துருவார். ஒரே நாட்களிலே உன்னை சுதந்திரவாளியாக மாற்றிடுவார். அவன் எவ்வளவோ பலத்தை, ஒரு தாடை எலும்பில் 1000 பேரை கொண்டு போட்டானா,
அவன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து கண்ணுள்ளவனாய் பலனுள்ளவனாய் வாழ்ந்து அவனால் அவன் வென்றதை காட்டிலும் அவன் கர்த்தரை சார்ந்த ஒரே ஒரு நிமிஷத்தில் அவன் வாழ்ந்து வென்றதை காட்டிலும், வாழ்ந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்ததை காட்டிலும், அவன் தோற்று இருந்த சூழ்நிலையை காட்டிலும், கடைசி அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, தேவனை சார்ந்து நாம் எடுக்கிற முடிவுக்கும் தேவனை சாராத நாம் எடுக்கிற முடிவுக்கும் வித்தியாசம் உண்டு. நீங்கள் நினைக்காதீங்க மெலிசா தான் தண்ணி போதுன்னு அசட்டை பண்ணாத. ஆமென். அல்லேலூயா. அசட்டை பண்ணாத. பலனுள்ளவன் ஆகிலும் பலனற்றவன் ஆகிலும் அவரை சார்ந்து கொள்ளும் போது அவர் உதவிகள் செய்வது லேசான காரியம். ஆமென். அல்லேலூயா. ஆசா கர்த்தரை சார்ந்து கொண்ட போது 10 லட்சத்துக்கும் மேலான எத்தோப்பியரை கர்த்தர் முறியடித்தார். ஆனால் சொந்த ஜனமான இஸ்ரவேலில் பாசா வந்தபோது கூலி பொறித்தினான் சீரியர்களிடத்தில் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல். இந்த சீரியரிடத்தில் நீ தப்ப போவதில்லை என்ற கர்த்தருடைய வசனம் வந்தது. சிம்சோனுடைய வாழ்க்கையை கவனிங்க, அவனுடைய வாழ்க்கையிலே தாவீதுனுடைய வாழ்க்கையை கவனிங்க. எத்தனை தவறி போனாலும் என் தாசானாகிய தாவீது, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட குடும்பங்கள், நான் சொல்லுவேன், அவரை சார்ந்து கொள்ளும் போது அவருடைய வல்லமையை ஆண்டவர் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளிடத்தில் விளங்கம் பண்ணுவார், நம்ம குடும்பத்தில் விளங்க பண்ணுவார், நம்ம ஆசீர்வாதத்தில் விளங்க பண்ணுவார், நம்முடைய உயர்விலே விளங்க பண்ணுவார். அவரை சார்ந்திருக்கிறதுக்கும் அவரை சாராமல் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. அவரை சாராமல் நீ எத்தனை காரியம் வருஷமாக நீ செய்தாலும் நான் சொல்லுவேன், அவரை சாருகிற போது முன்பை காட்டிலும் பல மடங்கு விருத்தி அடையத்தக்கதாக கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்றுவார். இதுதாங்க வித்தியாசம். ஒருபோதும் நினைச்சிடாதீங்க ஏதோ மெல்லிசா தண்ணி போகுது, இதுவே போயிட்டு இருக்கு. இந்த மெல்லிய தண்ணீரை எப்போ நான் பார்ப்பேன்? கர்த்தர் சொல்கிறார், நான் நினச்சேன்னா உன் கழுத்தில் அளவுக்கு கொண்டு வருவேன், நீ முழுகு கூட போயிடுவா. நான் உனக்கு கொண்டு வந்து உன்னை நிரப்பினா நீ முழுகி கூட போயிடுவா. ஆனால் உனக்கு நீச்சல் அடித்து நீ தப்பிக்க தெரிஞ்சிருக்கணும்னு கர்த்தர் இந்த கால வேளையில் நம்மை பார்த்து சொல்கிறார். ஏங்க, அவரை சார்ந்து நீ பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம், அவரை சாராமல் நீ பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்துக்கும் வித்தியாசம் உண்டு. சாலமோனை பார்த்து சார்ந்து கொண்டிருக்கிற போது, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீ கொடுத்தது இந்த ஜனங்களை ஆளும்படி எனக்கு ஞானத்தை கொடுங்க. ஆனால் அவன் வயது சென்ற போது தன் மனைவிகளை பேச்சை கேட்டு விக்கிரகங்களை சார்ந்து கொண்ட போது நான் சொல்லுவேன், அடுத்த சந்ததியை நிர்மூலமாக போச்சு, பிரிந்து போச்சு. அந்த சந்ததி சிங்காசனத்தில் ஆளலை, ஏதோ ஆண்டுது. ஆமே, ஏதோ ஆண்டுது, கொஞ்சம் ஜனத்தை வச்சு ஆண்டுது, அற்பமாக ஆண்டுது. நான் சொல்லுவேன், கர்த்தர் அதற்காக நம்ம அழைக்கல. இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், கொஞ்சம் அற்பமாக நான் தேவனை சார்ந்து கொள்ளனாலும் பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே காலை வேளையில் நான் சொல்கிறேன், நீ ஆண்டவராக இயேசுவினுடைய நாமத்தை சார்ந்து கொள்வதற்கும் அவரை நீ புகலிடமாக வைத்து கொள்றதுக்கும் அவர் இல்லாமல் அவரை சார்ந்து கொள்ளாமல் இருக்கிற வாழ்க்கைக்கும் வித்தியாசம் உண்டு. சிம்சோன் தன் வாழ்நாள் முழுவதும் பெற்ற வெற்றியை விட அவன் கண் இல்லாமல் 2 பேரும் நிற்கிற போது ஆண்டவரை சார்ந்து கொண்ட போது பெற்ற வெற்றி பெரிது. ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். அன்பின் தேவனே, ஐயா, மெலிதாக ஓடினாலும் சரி, அல்லேலூயா, ஒரு நிமிஷம் ஆண்டவரை சார்ந்து கொள்கிற இருதயத்தை எனக்கு கொடுத்துருங்க. ஆண்டவரே, உம்மை சார்ந்து கொள்கிற ஒரு இருதயத்தை எனக்காக வைத்திருங்க. இந்த காலை வேளையில் இயேசுவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எந்த மெல்லிய ஒரு சத்தத்தினுடைய நீரோடியாக இருந்தாலும், பாய்ந்தோடுகிற நீரோடியாக இருந்தாலும், இந்த ஜனம்
மெதுவாய் ஓடுகிற சீலோவின் தண்ணீர்களை அசட்ட பண்ணி ரெட்சீனையும் ரெமேலியாவின் குமாரனையும் சார்ந்து சந்தோஷிக்கிறபடியினாலே. ஆமென், ஆமென். மெதுவாய் ஓடுகிற தண்ணீர். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில மெதுவா ஓடுகிற தண்ணீரை அசட்ட பண்ணுகிறோமா? வேற ஏதாவது சார்ந்து கொண்டோமா? உலகத்தை சார்ந்து கொண்டோமா? ஆண்டவரே, உம்மை சார்ந்து கொள்கிற ஒரு இருதயத்தை, ரெட்சீனையும் ரெமேலியாவின் குமாரரையும் சார்ந்து கொண்டு சந்தோஷம். எதனால சந்தோஷம்? இப்போ அது கொடுக்கிற காரியம், அவன் கொடுக்கிற காரியத்துல சந்தோஷம். மெய்யான சந்தோஷம் மறந்து போச்சு, மெய்யான ஆசீர்வாதம் மறைந்து போச்சு. கால வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிற ஆண்டவரே, உம்மை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை ஒரு விடுதலையினுடைய வாழ்க்கை. உண்மையா கேளுங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மை சார்ந்து கொள்ளட்டோம் ஐயா, உம்மை சார்ந்து கொள்ளட்டோம். அற்பமாக நினைக்க வேண்டாம், இந்த சூழ்நிலையை அற்பமாக நினைக்கல. கண்ணு பிடுங்கி மாவாட்டை வச்ச போது நான் பலனா இருக்கு சொல்லிய கர்த்தர் எனக்கு ஒன்றும் செய்யலையே, நான் தவறிட்டேனே, நான் விழுந்துட்டேனே, சிம்சன் ஒருபோதும் நினைக்கலங்க. ஒரு விஷயம் ட்ரை பண்ணா, கர்த்தரை சார்ந்து கொண்டு இருக்கிற மகிமத்தை உலகத்தை காண செய்துட்டு போனா. ஆண்டவரே, உம்மை சார்ந்து கொள்கிற ஒரு விஷயம் எனக்காக இறங்க ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் எனக்காக இறங்க. 2 கண்களுக்கு நான் தீர்வையை செய்யும்படியாக ஒரே ஒரு விஷயம் எனக்கு இறங்கும் என்று கர்த்தரை சார்ந்து கொண்ட போது சொல்லுவேன், கர்த்தர் வாழ்நாள் முழுவதும் பார்க்க முடியாத பெரிய வெற்றி அவனுக்கு கொடுத்தார். ஆண்டவர், உம்மை சார்ந்து கொள்கிற இருதயத்தை நான் தளர்ந்து போகக்கூடாது, நான் சோர்ந்து போகக்கூடாது, நான் பலவீனப்பட்டு போகக்கூடாது. ஆண்டவரே, என்னிடத்தில் ஓடுகிற தண்ணீர் மெதுவாய் ஓடுகிற தண்ணீராக இருந்தாலும் அதை நான் நம்பணும், அதை நான் விசுவாசிக்கணும். உம்மை மாத்திரம் நான் சார்ந்து கொள்ளணும். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுங்க. எங்கள் பிள்ளைகள் உம்மை சார்ந்து கொள்ளணும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் உம்மை சார்ந்து கொள்ளணும். உம்மை சார்ந்து கொள்கிற இருக்கிற மகிமைக்கு பெரிது. ஆண்டவரே, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களாக இருந்து வேதத்தை சுமந்து கொண்டு ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்களை சாலமோனை அழைத்து நீர் வைத்து அழைக்கிற போது நீ எப்போதும் இஸ்ரவேலை ஆளுகிற சந்ததியாய், சிங்காசனத்தை ஆளுகிற சந்ததியாய் நீ இருப்பா. ஆனா இல்லைங்க, இன்றைக்கு உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க சந்ததியும் கர்த்தர் அழைக்கிற போது அழைத்த அழைப்பினுடைய அந்த ஆசீர்வாதம் பெருசு. நீ இப்ப இருக்கிற ஆசீர்வாதம் போல அல்ல, நீ இப்ப இருக்கிற சந்தோஷம் போல அல்ல, நீ இப்போது இருக்கிற உயர்வை போல அல்ல. இது ஒரு பெரிய மேன்மை. அவரை சார்ந்து இருக்கிற போது ஆண்டவரே, உம்மை சார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கொடுங்க. மெதுவா தண்ணி ஓடினாலும் அதை நாங்கள் அசட்ட பண்ணாத இருக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்துருங்கப்பா. எந்த சூழ்நிலையில உம்மை சார்ந்து எங்க வியாதியில் அப்பா, எங்க பலவீனத்தில் அப்பா, எங்க அவமானத்தில் ஆண்டவர், எங்க நிந்தையில ஆண்டவர், எதிராக வருகிற சத்துருடைய போராட்டத்தில், என் பலவீன படுக்கையில அப்பா உங்களை சார்ந்து கொள்கிற இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. மேன்மையிலே அப்பா, ராஜ்யத்தில் அப்பா, உயர்வில ஆண்டவரே உங்களை மாத்திரம் சார்ந்து கொள்கிற இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. நீ எங்க மேல வச்சு அழைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒருபோதும் இழந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, இழந்து விடாதபடிக்கு. நான் பலவீனனாக இருந்தாலும் ஆண்டவரே, பலனுள்ளவனாக இருந்தாலும் உமக்கு உதவி செய்வது கூடாத ஆண்டவரே, ரொம்ப லேசான காரியம் ஆண்டவரே. சிம்சோன் பலவனா இருந்தான், பலனற்று போனா. ஆனாலும் நாள் வந்த போது அவனை ஆண்டவரை அநேக வெற்றியை, ஜெயத்தை, ஆசீர்வாதத்தை, மேன்மையை, பலத்தை சுதந்திரிக்க செய்து எங்க எல்லாவற்றிலும் உங்களை சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்காக வைத்திருங்க ஆண்டவரை. உங்களை சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்காக கொடு. எங்க பலவீனத்தில், எங்க குறைவில், எங்க அவமானம், எங்க நிந்த, எங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே அப்பா, எங்க ஆசீர்வாதத்திலே
எல்லாவற்றிலும் உங்க சார்ந்திருக்கிற ஒரு இருதயம் எங்களுக்கு உண்டாகட்டும், உண்டாகட்டும். அந்த ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாகட்டும், ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாகட்டும். எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எஸ்தரம்மா குடும்பத்தில் அவருடைய மகனுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அண்ணாளம்மா குடும்பத்தில் இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். பீலாம்மா குடும்பத்தில் நிக்சன் அவருடைய குடும்பத்திற்காக, பேர பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. உம்மை சார்ந்து கொண்டிருக்கிற ஒரு வெற்றி, ஒரு ஜெயம், ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதா லில்லி சிஸ்டர் குடும்பத்திற்காக, அவர் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் நீர் வைத்திருக்கிற அப்படிப்பட்ட உம்மை சார்ந்திருக்கிற வெற்றியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபை கொடுங்க. அடியனுடைய குடும்பம் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே, உம்மை சார்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை எங்களுக்காக கொடுத்துருங்க, கொடுத்துருங்க. ஆண்டவரை கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து, எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து, எங்கள் சந்ததியை பாதுகாத்து ஆண்டவரே, இந்த ஜூலை மாதத்திலே முதலாவது ஓய்வு நாள் ஆராதனையிலே ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய தேவைகள், இந்த மாதத்தினுடைய பாதுகாப்பு, போக்கிலும் வரத்திலும், பஸ்ஸில் ஏறுகிற போது, வேனில் ஏறுகிற போது, இறங்குகிற போது, ஆண்டவரே வாகனத்தில் செல்கிற போது, அப்பா வாகனம் ஓட்டுகிற போது உம்முடைய விலையேற பெற்ற இரத்த கோட்டைக்குள்ளாக எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்கள் தேவைகளை சந்திங்க. இந்த மாதத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மேற்கொள்கிற அதிகாரத்தை, பலனை இந்த வேலையில எங்களுக்கு கொடுக்கும்படியாக உம்மை சார்ந்து கொள்கிறோம். இந்த காலை வேலையில ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் எங்களுக்காக இறங்கும், எங்களுக்காக இறங்கும். தேவையோடு இருக்கிற பிள்ளைகளை தேவையோடு கூட சந்திங்கப்பா. ஆண்டவரே ராஜா, பண கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீங்க சந்திங்க. ஆண்டவரே, பலவீனங்களோடு கூட இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க, சகாயம் செய்யுங்க. எப்போதும் உம்மை சார்ந்திருக்கிற ஒரு இருதயத்தை, ஒரு உத்தம இருதயத்தை எங்களுக்காக நீங்க கொடுத்துருங்கப்பா. உங்க வல்லமை எங்கள் மேல் விளங்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதியின் வழி நடந்து, நியாயம் செய்து, இரக்கத்தை சிநேகித்து, மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் அமர்ந்திருக்க கிருபை தாரும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷம் சமாதானம் பரிசுத்தமும் உம்மை சார்ந்திருக்கிற இருதயம், உத்தம இருதயம் எங்களுக்கு உண்டாவதாக. பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையிலே உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேங்க்யூ.